வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற தலைப்பின் கீழ் ஐவகை கடமைகள் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 11. கடமை என்பது சமுதாயத்திலிருந்து தான் பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதே கடமையாகும். கடமை என்பது கடன் என்ற சொல்லிலிருந்து வந்தது ஆகும். கடனை. நீதி உணர்வு என்பது கடனை திருப்பித் தர வேண்டும் என்ற எண்ணமே நீதி உணர்வு ஆகும். கடமை உணர்வு என்பது நீதி உணர்வை ஒட்டிய செயல். அந்த செயலில் விளையக்கூடிய நல் விளைவு, சிந்தனை, அனுபவங்கள் இவற்றையே கடமை உணர்வு என்கின்றோம். இறை உணர்வு என்பது கடமையை எல்லோரும் உணர்ந்து சமுதாயத்தின் வளத்தை பெருக்குவதற்கு இறை உணர்வு அவசியமாகும். இறைநிலையை உணரும் போதுதான் மனம் விரிவு பெற்று பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஏற்படுகிறது. குடும்பத் தலைவருக்கு வேண்டிய ஐவகை கடமைகள் தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்ற 5 பிரிவினருக்கும் கடமை செய்து வாழ வேண்டியது குடும்பத் தலைவருக்கு அவசியமாகும். ஐவகை கடமைகளில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்? முதலில் தன் உடல், மனம் இவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதன் பிறகு குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்று ஆற்ற வேண்டிய கடமை விரிய வேண்டும். ஞானக்களஞ்சிய பாடல் இதற்குள்ளது. சுற்றத்தார், தான், குடும்பம், சமுதாயம், உலகம் சொல்லும் 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். தனி மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வது என்பது சுயநலம் என்று எவ்வாறு? தன்னை உடல்நலம் மிக்கவராக, ஆற்றல் உள்ளவராக, கல்வியில் தேர்ந்தவராக மாற்றிக்கொள்வது இல்லை. இவையெல்லாம் சுயநலம் ஆகாது. தனி மனிதனுடைய நலம் சமுதாய வளத்தை பெருக்கச் செய்யும். பிறர் படும் துன்பத்தை நீக்கி துணை புரிய வேண்டும் என்ற வகையில் பிறருக்கு தொண்டாற்றுவது நமது கடமையாகும். தான் என்பது தனி மனிதனை குறிக்கும். தாய் தந்தையர் ஈருயிர் ஒன்று சேர்ந்து உடலாகி வந்துள்ள தனி மனிதனை குறிக்கும். தனி மனிதன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு எவை தேவையானது? உடல் நலம், மனவளம், பொருள் வளம் ஆகிய 3இல் முழுமை அடைய வேண்டும். தனி மனிதன் செய்ய வேண்டிய முக்கிய கடமை எது? உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் தவிர்த்து இன்பமாக வாழ முடிந்தவரை தன்னாலான உதவிகளை செய்யக்கூடிய நிலைக்கு உயர வேண்டும். இதுவே தனி மனிதன் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாகும். தனி மனிதன் தேவைகள் நிறைவு பெற சமுதாய கூட்டமைப்பு மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. இதை பற்றி மகரிஷி அவர்களின் கவி. உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. குடும்பம் என்பது தாய் தந்தையர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என்ற உறவுகளின் கூட்டு அமைப்பு ஆகும். சுற்றம் என்பது யாரொருவரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் உயிரளவில் ஒன்றுபட்டவர்கள்தான். அவர்கள் நன்றாக இருக்கும்போதுதான் தானும் நன்றாக இருக்க முடியும். அவர்கள் துன்பப்பட்டால் அவர்களது துன்ப அலை தனக்கு துன்பத்தை கொடுக்கும். எனவே அவர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறக்கூடாது. அவர்களோடு எப்பொழுதும் இணைந்து நட்பு நலத்தோடு இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஊர் என்பது பல குடும்பங்கள் உள்ள ஒரு பகுதியை ஊர் என்று சொல்கிறோம். ஊர் என்பது சமுதாயத்தை தான் குறிக்கும். சமுதாயம்தான் உருவாக்கியது, வளர்த்து அறிவூட்டியது, வாழ தகுதியுடையவர்களாக ஆக்கியது. உலகம் என்பது மக்கள் எல்லோரும் சகோதரர்களே என்ற உண்மை நிலையை உணரச் செய்து ஒருவர் மற்றவருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். உலகில் உள்ள வளங்கள் அனைத்தையும், உலக நாடுகள் அனைத்தும் முறையாக பகிர்ந்து வாழும்போதுதான் அனைத்து நாடுகளும் அமைதியாக வாழ முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றனார் வாக்குக்கு மதிப்பளித்தால் உலகம் நட்போடும், ஒருவர் தேவையை மற்றவர் உணர்ந்து ஈகை செய்தும் பிறருடைய துன்பத்தை போக்கியும் வாழக்கூடிய உன்னதமான நிலைக்கு வர முடியும். பண்பாடு என்பது முற்கால அனுபவம்,
தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இம்மூன்றையும் ஒத்து நோக்கி ஆராய்ந்து எந்த செயலையும் துன்பம் வராத அளவோடும் முறையோடும் ஆற்றி மகிழ்வது பழக்கத்தில் வந்ததேயானால் அதுவே பண்பாடு ஆகும். பண்பு என்பது நேர்மையாக வாழ்வதற்குரிய செயல்களை பழக்கத்தில் கொண்டு வருவதே பண்பு ஆகும். உயர்ந்த பண்பாடு என்பது எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கும் வகையில் வாழ்க்கையை வாழத் தெரிந்து கொள்வதும் வாழப் பழகி கொள்வதும் உயர்ந்த பண்பாடு ஆகும். பண்பாடு என்பது உட்புற வாழ்க்கை நெறி. மனித இனம் சீர்திருத்த பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டுமெனில் 4 செயல்களை மேற்கொள்ளக்கூடாது. அவை போதை, போர், பொய், புகை இந்த 4ம் பண்பாட்டை வாழ்க்கை நெறி முறைகளை கெடுத்துவிடும், துன்பங்களை பெருக்கும். 5 ஒழுக்க பண்பாடு யாவை? 5 ஒழுக்க பண்பாடு என்பது தனி மனித வாழ்க்கை நெறிகளை பற்றி எது. முதல் பண்பாடு என்னவென்றால், எனது அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன். 2வது, மற்றவர்கள் மனதையோ உடலையோ வருத்த மாட்டேன். 3, உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன். அடுத்தது, பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். அடுத்தது, துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். 5 ஒழுக்கங்களையும் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். பிறரை துன்புறுத்தாமை என்பது ஒருவர் எத்தகைய துன்பத்தை பிறருக்கு அளித்தாலும் இறையாற்றலின் இறுக்க ஆற்றலால் அத்துன்பம் தன்னிடமே திரும்பி வரும். எனவே பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது. உயிர் கொள்ளாமை என்பது உணவுக்காக பிற உயிரை கொன்று வாழ்வது நீதி என்று மனிதன் இனியும் விலங்கினமாக வாழக்கூடாது. பிறர் சுதந்திரம் பறிக்காமை மனித இடத்தில் பறித்துண்டு வாழ்வது மாபெரும் குற்றமாகும். இந்த குற்றம் சமுதாயத்தை செல்லரித்த புத்தகம் போல் சீர்குலைத்து விடும். ஒருவர் எந்த அளவுக்கு பிறரை மதித்து நடக்கிறாரோ அந்த அளவுக்குத்தான் பிறர் தன்னை மதித்து நடப்பார்கள். 2 ஒழுக்க பண்பாடு 2 ஒழுக்க பண்பாடு என்பது இந்த 5 பேரொழுக்கங்களையும் இணைத்து சுருக்கி அனைவரும் பயன்பெறத்தக்க முறையில் அமைத்துள்ளார்கள். அது, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். 2வது, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். 2 ஒழுக்க பண்பாடு எனும் சுருக்கமான சங்கல்பம் மனிதகுல வாழ்வை மிகவும் மேன்மையாக்க வல்லது. பெண்களை ஏன் நேரிழையீர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள்? ஒரு துணியை நெய்ய வேண்டுமானால் நேரிழைகள் எனும் பாவு முதலாவதாக வேண்டும். அந்த நேர் இழைகளின் குறுக்கே செலுத்தப்படும் நூல் இழைக்கு ஊடு இழை என்று பெயர். நேர் இழையை வைத்துத்தான் ஊடு இழையை செலுத்தி எந்த ஆடையையும் உற்பத்தி செய்கிறார்கள். ஆகவே ஆடையில் முதற் பொருளாக இருப்பது நேரிழை. அதுபோன்று உலகம் முழுவதும் மக்கள் குலத்தில் நேரிழையாக இருப்பவர்கள் பெண்மணிகள். அவர்களை முன்வைத்து ஊடு இழைகளாக விளங்குபவர்கள்தான் ஆண்கள். எனவே பெண்களை நேரிழையில் என்று சொல்கின்றார்கள். திருப்பாவையில் ஆண்டாள் பெண்களை நேரிழையில் என்று பெண்களை தெய்வி என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? பெண்களை தெய்வி என்று அழைக்கும் வழக்கம் நிலவி வருகிறது. தெய்வமே என்று அழைப்பதற்கு பதிலாக தெய்வி என்று குறிப்பிடுவது வழக்கம். தெய்வி என்ற வார்த்தையை மருவி தேவி என்று ஆனது. தையல் என்றால் இணைப்பு என்று பொருள். பெண்களை ஏன் தையலர் என்று குறிப்பிடுகிறார்கள்? குடும்பங்கள் பலவற்றையும் ஒன்றோடு மற்றவற்றை இணைத்து உலகம் முழுவதையும் ஒரே கோவையாக செய்திருக்கும் அருள் ஆற்றல் பெண்ணினத்திற்கே உரியது. இத்தகைய தெய்வீக இணைப்பை வாழ்வில் இயல்பாக கொண்டுள்ள பெண்ணினத்தை தையலர் என்று குறிப்பிடுகின்றனர். தையல் என்றால் இணைப்பு என்றும் ஒரு பொருள் உண்டு. அன்பு என்பது தனக்கு ஒத்ததாக உள்ளதையெல்லாம் தன்னோடு ஒன்றிணைத்து கொள்ளும் மனப்பான்மையே அன்பு ஆகும். கருணை என்பது ஒரு உயிரினம் வாழ்வதற்கு உரிய எல்லா வசதிகளையும் அளித்து கொண்டே இருக்கின்ற செயலாகும்.
மனைவியின் நலம் நாடும் மனைவி நல வேட்பு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மனவளக்கலை மன்றங்களில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடப்படுகிறது. பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் அளிக்க உறுதியேற்கும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.